அருமையான கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டும் ஒருவர் என்கிற இந்த கால ஜெபத்தில் இந்த நாள் எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும், உடனே ஆண்டவரே ஆராதனை பகுதியை ஆசீர்வதியும். விசேஷமாய் ஆண்டவரே ஜெப நேரங்கள் மற்றும் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கனப்படுத்தி தார். எல்லா தடைகளையும் நீக்கப்பட்ட அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். பாடல் ஆராதனை பீலா நடத்துவார்கள். சோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும்படியாக நல்ல ஒரு தருணத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். காலை வேளையிலே அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை பாடி அவருடைய நாமத்தை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளனே, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளனே, உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ, துதிக்கு பாத்திரர்
சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாவரமே அடைக்கலமே நீரின் ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாவரமே அடைக்கலமே நீரின் ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை எல்லாரோ ஆராதனை ஆமே ஆராதனை உமக்கே ஐயா. சொல்லுங்க ஆராதனை ஆமே glory to God. ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மணவாளனே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மணவாளனே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. Oh, thank you Jesus. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை செலுத்தி துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே எங்கள் எல்லா கன மகிமைக்கு பாத்திரரானவரே உம்மை இந்த காலை வேளையில உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். உங்க நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா உம்மை உயர்த்தும்படியான உம்மை துதிக்கும்படியான கிருபை எங்களிடத்துல பெருக பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். உங்க தயவு எங்களிடத்துல பெருக பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கேட்கும் ஒரு வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? காலையில் சந்தோஷமா இருந்தால் எல்லாம் என்ன பார்க்கணும்? நீங்கள் கீழே பார்க்குறீங்க, நேரம் என்ன பாருங்க. அப்போ தான் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம். கீழே பார்த்தீங்கன்னா அது நம்ம வேலை இல்லை. சரி, எல்லாம் இங்கே நேராக பாருங்க. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு நாளும் காலையில் அப்பா சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிறது சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பிடிக்குமா என்னன்னு தெரில. ஆனால் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்களாம் கட்டாயத்தின் பேர்லலாம் இல்லை, தேவன் மேலே வைத்த அன்பின் பேரில்
தேவ சமூகத்தில் தினமும் காலையில் ஆராதிக்கிறதுக்கு நாங்கள் வந்துடுறோம். அல்லேலூயா. ஆமாம், தேவன் மேலே அன்பு, அவர் இங்கே மேலே வச்ச அன்பு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அதிகமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இன்னும் இந்த காலையில் கர்த்தரை தேடுறதுல நல்லா வைராக்கியமாக இருக்கணும். சொல்லுங்கள், என்ன செய்யணும்? சொல்லுங்கள், வாயை திறந்து. எப்படி இருக்கணும்? வைராக்கியமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு நாள் கூட கேப்பே விடக்கூடாது. கேப் விட்டான்னா ஸ்தோத்திரம் அப்படியே விட்டுரும். அதனால் கேப் விடாமல் ஒரு நாளும் தேவனை ஆராதிக்கிறதற்கு தேவ சமூகத்தில் நல்லா கரங்களை தட்டி பாட்டு பாடி நல்லா ஜெபம் பண்ணி வசனம் கேட்டால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்ம சில ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு தகவல் மூலமாக நம்ம பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம அந்த ஈரான் ஈரான் சொல்கிறோம்ல, ஈரான் தேசம் என்று சொல்கிறோம். அந்த தேசம் இப்போ நமக்கு முன்பாக இருக்கிறது. இது ஏற்கனவே வேறொரு பெயரில் இருந்திருக்கிறது. அந்த பெயர்களை நாம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்கள். கிபி 1935க்கு முன் இந்த ஈரான் நாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், பெர்சியா என்கிற நாடாக இருந்தது. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நாடாக இருந்துச்சு? பெர்சியா. பெர்சியா என்று அழைக்கப்பட்டது. எப்போ, எத்தனை வருஷம்? கிபி 1935. சொல்லுங்க, 1935 ஈரான் என்ன பேரில் இருந்துச்சு? பெர்சியாவாக இருந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதன் முதல் ராஜா யார் அப்படின்னு சொன்னால், சொல்ல பார்க்கலாம், இது முதல் ராஜா யார்? கோரேஸ். சொல்லுங்க பார்க்கலாம், யார்? கோரேஸ் தான் முதல் ராஜா. முதல் ராஜா கோரேஸ். அவர் தான் முதல் ராஜாவாக வலம் வந்தார். அப்புறம் இந்த கோரேஸ் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, ஒரு 120 நாடுகளை என்ன செய்தார்? தோற்கடித்து ஜெயிச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை நாடு? 120 நாடு கோரேஸ் என்ன பண்ணுறாரு? தோற்கடித்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பெர்சியா சாம்ராஜ்யத்தை ஸ்தோத்திரம் அந்த நாட்களிலே நிலைநிறுத்தினார். இவர் தான் நிலைநிறுத்தினார். இந்த பெர்சியா ராஜ்யத்தை கோரேஸ் என்று சொல்லுகிறவர் தான் நிலைநிறுத்தினார். அவர் வழியாக தான் பெர்சியா காணப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெர்சியா என்று காணப்பட்டது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அடுத்தது இந்த ஸ்தோத்திரம் ஈரானில் இருந்து தான் ஜெயிச்சு வந்த பிறகு தான் அவங்க எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுத்தாங்க. அந்த ஈரானில் இந்த 120 நாடுகளை ஜெயிச்சு தோற்கடித்து இப்படி வளம் வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு விருந்து கொடுத்தாங்க. அந்த விருந்து தான் பிரியாணி விருந்து கொடுத்தாங்க. அந்த பிரியாணி எப்போ உருவாச்சு அப்படின்னா, அப்போ தான் உருவாச்சு. ஸ்தோத்திரம். அந்த நாடுகளை தோற்கடித்து எல்லாரும் நல்ல ஒரு ஆகாரம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அந்த சாப்பாடு தான் பிரியாணி. பிரியாணி அறிமுகமான ஒரே நகரமாக ஈரான் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த ஈரான் பிரியாணியை அப்போ தான் அறிமுகப்படுத்துது. பிரியாணி என்கிறதான ஒரு வார்த்தை அல்லது அந்த மாதிரி ஒரு ஆகாரம் ஈரான் இருந்து தான் வந்தது. அந்த ஈரான் தான் பிரியாணியை அறிமுகப்படுத்தினது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஈரானை அறிமுகப்படுத்தியது இந்த ஸ்தோத்திர பிரியாணியை ஈரான் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இது நம்ம பல நாடுகள்லையும் இப்போ அந்த பிரியாணி பரவிடுச்சு. எல்லா நாடுகள்லையும் மேக்சிமம் இருக்குன்னு வச்சுங்களேன் பிரியாணி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள், பார்சி என்று அழைக்கப்படும். ஸ்தோத்திரம். என்னென்று அழைக்கப்படும்? பார்சி என்று அழைக்கப்படும். இந்த மக்கள் ஒரு அழைக்கப்படும் மக்கள் ஈரானில் இருக்கிறாங்க.
நம்ம நினச்சிடுவோம் முஸ்லீம் தான் இப்போ இருந்தாங்க அப்படின்னா. முஸ்லீம் அப்போ இல்லை. அப்போ வந்து பார்சி என்கிற ஒரு மக்கள் தான் அங்கே அதிகமாக ஈரானில் வசித்தாங்க. ஆனால் இப்போ இந்த மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் மும்பையில் இருக்கிறாங்க. மும்பையில் ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அதிகமாக இப்போ வசித்து வருகிறார்கள் மும்பையில். ஸ்தோத்திரம். பார்சி என்று அழைக்கப்படும் மக்கள். இந்த மக்கள் வந்து இதில் ஈரானில் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மும்பையில் ஒரு பெரிய குரூப்ஸ் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஈரானுடைய பரப்பளவு ஸ்தோத்திரம் பார்க்கும்போது இதில் ஸ்தோத்திரம் 16.48% அந்த ஸ்தோத்திரம் என்ன பண்ண 16.48 சதுர கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டரில் வந்து அந்த ஈரான் இருக்கிறது பரப்பளவு. அவ்வளோ பரப்பளவில் தான் அந்த ஈரான் வந்து வளர்ந்து வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அதுக்குரிய தலைநகர் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைநகர் சொல்லும்போது டெஸ்ரன் சொல்லி ஒரு நகரம், அதான் தலைநகரம். டெஸ்ரன் சொல்லிட்டு ஒரு நகரம். அதை தலைநகரமாக கொண்டு அது வளர்ந்து வருகிறது. தேசிய மொழி வந்து பெர்சியா தான். அந்த தேசிய மொழின்னு சொல்லுகிறது பெர்சியா மொழி. அவங்க பெர்சியா மொழியிலே பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு மொழி இருக்குது. கல்வி கற்றோர் வந்து 86.9% இருக்கிறாங்க. அந்த கல்வி படித்தவங்க ரொம்ப படித்தவங்க இருக்காங்க அங்கே. பாருங்களேன், 86. நம்ம நாட்டெல்லாம் அதிகம் தாண்டிடுச்சு. 86.9% இருக்கிறாங்க கல்வி கற்றவர்கள். அப்புறம் அந்த முஸ்லீம் ஒரு 99%. ஸ்தோத்திரம். இப்போ 99% இப்போ இருக்கிறாங்க. இப்போ உள்ள சூழ்நிலை. கிறிஸ்தவர்கள் வந்து 4.1% இருக்கிறாங்க. யூதர்கள் வந்து 2.1% இருக்கிறார்கள். முக்கிய நகரங்கள் அதில் வந்து ஈரானில் வந்து ரொம்ப முக்கியமான நகரம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன நகரம் அப்படின்னா மாசாத் என்று ஒரு நகரம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்தது இஸ்பஹான் என்று ஒரு நகர், ராய் என்று ஒரு நகர், ஸ்தோத்திரம், பாப்ரிஸ் என்று ஒரு நகர். இப்படி முக்கியமான நகர்களை கொண்டதாக அந்த ஈரான் இப்போ காணப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, இது என்ன சொல்றாரு அப்படின்னா ஈரான் என்பது ஆரியருடையது என்று அர்த்தமாம். ஸ்தோத்திரம். ஆரியருடையது என்று அர்த்தமாம். ஈரான் ஆரியருடையது என்று அர்த்தமாம். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பெர்சியா ஆரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க. பெர்சியாவில் இருக்கிறவங்கெல்லாம் ஆரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதை நம்ம ஆரியர்கள் என்று சொல்லுவோம்ல, அந்த அவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. ஸ்தோத்திர. இப்போ தான் நமக்கு முஸ்லீம்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து இருந்தது ஆரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் அந்த ஈரானிலே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். பெர்சியாவில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆரிய வம்சத்தை சார்ந்தவர்கள். ஸ்தோத்திரம். இப்போ இவங்க இப்படிப்பட்டவங்க அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஆதாரமாக பார்க்க போனால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை படிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. படிங்க, சீக்கிரம் படிங்க. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான்.
ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த 120 நாடுகள் அந்த அடங்கிய அந்த ராஜ்யங்கள் எல்லாம் கோரேசனுடைய சேர்ந்து இருந்தது. அப்போ அந்த கோரேஸில் அவர் சொல்லும்போது அவர் ஆவி ஏவுனதுனால அவர் சொல்கிறாரு, நீங்கள் யாரெல்லாம் வந்து நீங்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்கள் புறப்பட்டு போகிறீங்களோ நீங்கள் என்ன செய்யலாம், கிளம்பி போங்க அப்படின்லாம் சொல்லி அங்கே கிளம்ப சொல்கிறார். அப்போ அந்த கிளம்பி போகிற சொல்லும்போது அங்கே யார் முன்னாடி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் எஸ்ரா, முர்தகாய், ஸ்தோத்திரம் செகரியா, யோசுவா என்று எல்லாம் வராங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, அந்த 70 ஆண்டுகள் அடிமைகளாக சொல்லப்பட்ட அந்த மக்கள், யூதர்கள் 70 ஆண்டுகளாக அங்கே இருக்கிறாங்க. அந்த 70 ஆண்டுகளில் அங்கே போய் தான் இவங்களும் பிறந்திருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து அடிமையாக போகல, இவங்கெல்லாம் அடிமை கிடையாது. இப்போ இவங்க வந்து அடிமையாக வந்து வரல, இவங்க ஏற்கனவே இவங்க பெற்றோர்கள் போய் அடிமையாக அங்கே சேர்ந்தாங்க. பார்த்தீங்களா, பெற்றோர்கள் தான் அடிமையாக போனாங்க. ஆனால் இவங்க அங்கே பிறந்தவங்க, ஈரானில் பிறந்தவங்க. இவங்க ஈரானில் பிறந்து அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க தான் வந்து அந்த பாபிலோன், ஈரான் சொல்கிறது முன்னாடி உள்ள பாபிலோன். பாபிலோன் தான் பெர்சியா, பெர்சியா தான் ஈரான், வரிசையாக வரும். சரி, அப்போ அந்த பாபிலோனில் இவங்க 70 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தாங்க. 70 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கும்போது தான் அப்போ பிறக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக பிறந்து ஸ்தோத்திரம் அவங்க வாலிபர்களாக மாறுறாங்க. எல்லாம் வாலிபர்களாக, ஸ்தோத்திரம் ஒரு 20-25 வயசு இந்த மாதிரி வாலிபர்களாக மாறி, இவங்க வாலிபர்கள் தான் இப்போ இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு வராங்க. அல்லேலூயா சொல்லுங்க, யார் தான் வருது? வாலிபர்கள் தான் எழும்பி வராங்க. சார், அந்த வாலிபர்கள் தான் எழும்பி வந்து கட்டுறாங்க. எவெல்லாம் போக மனசாக இருக்கணும் போங்கடான்னு சொல்லி எல்லாரையும் இது பண்ணி அவர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து போய் கட்டுங்கடான்னு சொல்லி அனுப்பி விடுறார். சார், அப்படி செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்போ எல்லா அந்த 120 நாடுகளையும் இவருடைய கண்ட்ரோலில் வருது. அப்போ அந்த ஆரியர்கள் என்று சொல்லுகிறவர்களும் அந்த கண்ட்ரோலில் தான், அவர் கண்ட்ரோலில் தான் வராங்க. சார், கோரேசனுடைய கண்ட்ரோலில் தான் வராங்க. சார், அடுத்தது நீங்கள் படிக்க பார்க்கலாம் ஒரு வசனம். ஸ்தோத்திரம். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் படிக்க பார்க்கலாம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிடத்திலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவிலுள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியாக இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். எல்லா 120 நாடுகளிலும் உள்ள நபர்களிடத்துல எழுதி அனுப்பி அவர்கள் எல்லாரும் இணைஞ்சுதான், அவ்வளோ நாடுகளும் சேர்ந்து தான் எருசலேமில் இந்த ஆலயத்தை வந்து கட்டுறாங்க. அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ மகிமையாக இருக்குது. நம்ம நினச்சோம் அந்த ஒரு சிலர் தான் அதை வந்து நடத்துகிறாங்க கட்டுறாங்க அப்படின்னு, கோரேஸ் தான் அதை முயற்சித்து பண்ணுறார் அப்படின்னா இல்லை, அவர் ராஜ்யம் முழுவதும் அறிவிச்சிருக்கிறார் பாருங்கள். அந்த ஆலயம் கட்டுமான பணியை வந்து ராஜ்யம் முழுவதும் அறிவித்து எல்லாரும் அவங்களால முடிஞ்ச எல்லா காணிக்கையும் கொடுக்க சொல்லி அங்கேயே எந்த இடம் வந்து நம்ம பொருளெல்லாம் பிடுங்கிட்டு போனாங்களோ, அடிமையெல்லாம் கொண்டு போனாங்களோ, அதே இடத்துல இருந்து அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் ஆண்டு உருவி எடுக்கிறாரு பாருங்க. அது அந்த கோரேஸ் வழியாக. அது சில நபர்கள் வரும்போது தான் சில ஆசீர்வாதங்கள்லாம் ஆண்டவர் என்ன செய்வோம் தர முடியும். அது மாதிரி ஸ்தோத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா நெபுகாத்நேச்சார் வந்து பிடுங்கிட்டு வந்தான். இப்போ கோரேஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அதை அப்படியே வாங்கி கொடுக்குறாரு. பார்த்தீங்களா, இதுதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சில ஆசீர்வாதங்களை சிலரை கொண்டு இழக்க முடியும், சில ஆசீர்வாதங்களை சிலரை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். பார்த்தீங்களா, அப்படிதான். சோதனம் இழக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், பெற்றுக்கொள்கிறதற்குன்னு இன்னொரு குரூப் இருக்கும்.
ஸ்தோத்திரம் சம்பாதிக்கிறதுக்குன்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையை தான் இன்னைக்கு வந்து எஸ்ரா இவர் கண்டெடுத்து இந்த விஷயங்களை செய்கிறார். இந்த எஸ்ரா வந்து எஸ்ராவின் காலத்திலையும் அந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் அது இருக்கிறது, நாலாமத்தின் புஸ்தகத்திலையும் அந்த விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கோரேஸ் வந்து இங்கேயும் அந்த காரியங்களை எவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்கிறார் பாருங்க. எல்லா இடங்களும் எழுதி அனுப்பி எல்லாரையும் சம்மதிக்க வச்சு எல்லாருக்குள்ளும் ஒரு காரியங்களை கொண்டு வந்து இப்போ அவர் அந்த ஆலயத்தை எப்படியாவது கட்டணும் என்கிற அந்த ஒரு ஆவி அவருக்குள்ளே ஏவி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். சிலர் பார்த்தீங்கன்னா சபைகளில் இந்த மாதிரி சிலர் ஆண்டவர் வந்து கொண்டு வருவார். எப்படின்னா அப்படியே பாலாக கிடக்கும் சபையில், ஒரு ஊழியம் நடக்காது, ஒரு எதுவும் இருக்காது, எந்த ஒரு காரியமும் ஒழுங்காக நடக்காது, ஏதோ ஒரு பெயருக்கு ஒரு சபை நடந்துகிட்டு இருக்கும். திடீர்னு சில பேரை உள்ளே கொண்டு வருவார், சில நபர்கள் உள்ளே வருவாங்க. அப்படி உள்ளே வந்ததும் அவங்க சாதாரண மனிதர்களாக தான் நம்ம உள்ளே வர மாதிரி நமக்கு ஆரம்பத்தில் அப்படி ஒரு தெரியும். சில சபைகளில் அப்படி தான் ஊழியங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நபர் சாதாரண உள்ளே வருவாங்க, உள்ளே வந்து அவங்க பாட்டு எல்லா மக்களும் மாதிரி உட்காந்து இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள தேவன் வந்து ஒரு ஆவியை வச்சுருப்பார். அந்த ஆவி வச்சிருந்தா அவர் அந்த ஆவி அவங்களுக்குள்ளே இருந்து ஏவிட்டே இருக்கும். இந்த ஊழியம் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் போகுது, இப்படி தான் நடக்குது, இப்படி தான் ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு, ஊழியக்காரர் இப்படி தான் நடத்திட்டு இருக்காரு, நல்லா தெரியும். அவங்களுக்குள்ள ஒரு ஆவியை தேவன் கட்டளையிடுவார். கட்டளையிட்டு அந்த ஆவி அவங்களுக்குள்ள இருந்து என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம இந்த ஊழியம் நல்லா வளரணும், நல்ல ஒரு வளர்ச்சிக்கு நேரம் அந்த ஊழியத்தை கொண்டு போகணும், இதில் நிறைய பிரச்சனை இருக்குது என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஆவியானவர் ஏவுற அந்த காரியங்களை ஸ்தோத்திரம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அது ஏதோ ஒரு இண்டிவிஜுவலாக தனியாக எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ இவர் வந்து கோரேஸ் வந்து இண்டிவிஜுவலாக தனியாக எதுவும் பண்ணலை பாருங்க. அந்த ஆலயம் கட்டணும் ஒரு ஏவுதலை கர்த்தர் கொடுத்துருந்தாலும் அதை அவர் என்ன செய்கிறாருன்னா, பொதுவாக எல்லாரிடத்திலும் அறிவிப்பு கொடுத்து எல்லாரிடத்திலிருந்தும் காணிக்கைகளை வாங்கி அப்புறம்தான் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் முன் போகிறார். அது மாதிரி சிலரையும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் கொண்டு வருவார். கொண்டு வந்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊழியக்காரனோடு இணைந்து அவருடைய ஹேபிட் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சரி ஊழியக்காரர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவரோட இணைஞ்சு செயல்படுறதுக்கு யாரும் இல்லை, சார் நாம கொஞ்சம் போய் இணைஞ்சு செயல்படுவோம்னு சொல்லி அவர் தன்னை என்ன பண்ணுவார், அப்படியே கொஞ்சம் இணைஞ்சி செயல்படுத்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுத்து உடனே அவரோடு இணைந்து பாஸ்டர் நான் உங்களோடு சேர்ந்து நான் ஊழியம் செய்கிறேன், உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில காரியங்களை ஆண்டவர் அவருக்குள்ளே கொடுக்குற அந்த விஷயங்களை அப்படியே ஊழியக்காரனிடத்துல பகிர்ந்து கொள்வார். அப்போ அவர் பகிர்ந்து கொள்ளும் போது இவருக்கு நல்ல யோசனையாக இருக்கும். பரவாயில்லையே, இந்த யோசனை நல்லா இருக்க என்று சொல்லி உடனே அந்த ஆலோசனைப்படி செய்வோமே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், ஊழியக்காரன் அந்த ஆவியில் ஒரு மனதோடு அவருடைய இந்த விஷயத்தை செயல்படுத்த அந்த நாள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த ஊழியங்களில் சில ஆசீர்வாதங்கள் துளிர்விடும். எதுவும் நடக்காமல் இருந்த அந்த ஊழியத்தில் அன்றைக்கு இந்த ஆசீர்வாதங்கள் நிறைவேறும், அந்த காரியங்கள் நடக்கும், அந்த ஊழியம் ஒரு வித்தியாசமான அனுபவத்திலே ஸ்தோத்திரம் துளிர்விடும். இந்த மாதிரி சிலர் ஆண்டவரை கொண்டு வருவார், சிலரை கொண்டு வந்து ஊழியங்களை ஆசீர்வதிப்பார், ஊழியத்தில் சில காரியங்களை செய்வார். நிறைய இருக்குது. அந்த மாதிரி நம்ம சபையில் அப்படி சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு முறை நாங்கள் வந்து இந்த திருச்சபையை கட்ட முடியல, கட்டி எழுப்பினோம், அதுக்கப்புறம் முடியல. பல வருஷங்கள் அப்படியே 1 2 3 4 வருஷம் அப்படியே கிடக்கு, ஒன்றும் எழுப்ப முடியல, ஒன்றும் சரியாக வசதி இல்லை. நினச்சி ஒரு வேலை நடக்கும், அப்புறம் அப்படியே போட்டுருவோம், அப்படியே தான் கிடக்கும், என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரில. ஒரு நாள் ஒரு இன்ஜினியர் தம்பி என் மூலமாக ரசிக்கப்பட்ட பையன் அவன் வந்தான். ஒரு நாள் வந்து ஸ்தோத்திரம் நான் ஊழியத்தில் இருக்கும்போது, உதவி ஊழியத்தில் இருக்கும்போது ரசிக்கப்பட்டவன். அப்போ வந்தான் ஒரு நாள், என்னண்ணா நல்லா இருக்கலாண்ணா, நான் இங்கே ஒரு விஷயமா பார்க்க வந்தேன் அப்படின்னா. என்னப்பா என்ன பார்க்க வந்தேன், என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்து விசாரித்து பேசிட்டே இருக்கும்போது, ஏன்னா அப்படியே போட்டீங்க, ஒன்றும் வேலை செய்யலையா அப்படின்னு சொன்னான். ஆமாப்பா, ஒன்றும் செய்ய முடியல, கொஞ்ச நாளாக அப்படியே கிடக்கு அப்படின்னு சொன்னதான். என்னண்ணா இதை போய் இப்படி போட்டு வச்சுருக்கீங்க, இனிமேல் நீங்கள் சொல்லுங்கண்ணே, நான் பழம் எடுத்துகிட்டு வந்து நான் அடிச்சு விட்டுறேன், அடிச்சு விட்டு ஒட்டிடலாம். ஸ்தோத்திரம். கம்பி மாத்திரம்னா எவ்வளோ தேவைப்படும், அந்த கம்பி மாத்திரம் நீங்கள் ரெடி பண்ணுங்க, நான் மிச்சம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி உற்சாகமாக சொல்கிறான். அந்த உற்சாக வார்த்தை. ஸ்தோத்திரம். இப்போ அவனுடைய பங்கு வந்து பெருசாக ஒன்றும் இங்கே இல்லை, ஆனால் அவன் சொல்கிறான் நானும் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த ஒரு
அவன் அந்த காரியத்தை பொறுப்படுத்தி கொண்டான். கூலி நான் கொடுத்தாலும் அந்த எலக்ட்ரிஷன் பொருள்லாம் இலவசமாக 30-35 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு அந்த வேலையில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிஷன் வேலையை பார்க்குறான். அப்புறம் பழைய கொண்டு வந்து அடிச்சிட்டான். சும்மா சொன்னான், உற்சாகப்படுத்துகிற மாதிரி சொன்னான். சொல்லிட்டு டக்குன்னு பாருங்கள் பழைய கொண்டு வந்துட்டான். பழைய கொண்டு வந்து அவன் பாட்டை அடிச்சு விட்டான். ஒரு சாரத்துக்கு 2 சாரமாக போட்டு விட்டான். ஸ்தோத்திரம். இப்போ நான் என்ன பண்ணோம், கம்பி ரெடி பண்ணோம், அடுத்து சிமெண்ட் ரெடி பண்ணோம். பாருங்கள் அது அப்படியே கடந்துச்சு பாருங்கள். திடீர்னு பாருங்கள் அவனுக்குள்ளே வந்த ஆவி திடீர்னு எனக்குள்ளே அப்படியே வந்து டச் ஆகி உடனே பாருங்கள் அது ஒரு அப்படியே தீப்பத்தின மாதிரி என்னாச்சு, ஒரு எழுப்புதல் வர ஆரம்பிச்சது. அப்படியே இன்றைக்கி அந்த சர்ச்சைனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படியே ஆரம்பிச்சது. அப்புறம் உடனே ஒருத்தர் அந்த நேரத்தில் கம்பி தரேன்னு சொல்லியிருந்தாரா, அவர் உடனே ஸ்தோத்திரம் கம்பி தரேன்னு சொல்லி அவரும் கம்பி என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டார். கம்பியும் தானாக கொடுத்துட்டார். அப்புறம் இன்னும் சிமெண்ட் இல்லை, சிமெண்ட் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசனை பண்ணோம். அப்புறம் ஃபைனான்ஸில் கேட்டால் வட்டிலாம் போட்டு தான் தருவாங்க, அது ரொம்ப வட்டியாகும், உங்களுக்கு வட்டி கட்டவே நாள் பத்தாது என்று சொல்லி அவன் ரொம்ப சங்கடப்படுத்தி கொடுக்க முடியலன்ட்டான். நான் தரேன்னு சொன்னவன் தரலன்ட்டான். சோதனம் என்ன செய்யறது அப்படின்ட்டு ரொம்ப வேதனையாக இருந்தோம். அப்போ அந்த பையன் வந்து இப்படி என்னை உற்சாகப்படுத்தி நிறைய விஷயம் இந்த கட்டுறதுக்கான காரியங்களை சோதனை அல்லேலூயா கட்டுறதுக்கான அந்த காரியங்களெல்லாம் ஓகே பண்ணா ஏதோ பண்ணாலும். ஆனால் இப்போ என்ன இல்லை, சிமெண்ட் இல்லை, எல்லா வேலையும் ஸ்டாப் ஆச்சு. அப்புறம் பாருங்க ஆண்டவர் ஸ்தோத்திரம், அந்த பையன் வந்து தூண்டி விட்டுட்டான், அந்த சகோதரன் தூண்டி விட்டுட்டான். ஆனால் இப்போ நடந்தது என்னன்னா, எனக்குள்ளே இந்த ஆவி என்னச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிது. எப்படியாவது பண்ணணுங்கிற அந்த எண்ணம் வந்து நானும் என்ன பண்ணுறேன், ஆண்டவரே நான் எப்படியாவது சிமெண்ட் வாங்கணும்னு சொல்லி அப்படியே ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜோம் பண்ணுறேன் பாருங்கள், நல்லா ப்ரேயர் பண்ணேன். சிமெண்ட் வாங்கணும், சிமெண்ட் இல்லையே, எல்லாம் ரெடியாச்சே அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். 2 சாரம் போட்டாச்சு, ஒரு சாரத்துக்கு 2 சாரம் அப்படின்னா 2 கூலி. ரொம்ப நாள் போயிட்டே இருக்குது. ஒரு சாரம் போட்டு உடனே ஒட்டுறதுக்கு பதில் ஒட்ட முடியல, சிமெண்ட் இல்லாதனால அப்படியே கிடக்கு, திரும்பவும் அப்படியே கிடக்கு. என்ன ஆண்டவரே பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியே ஜோம் பண்ணி என்ன செய்யணும்னு தெரியாமல் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தால் ஒருத்தர் கூப்பிட்றாரு, ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு ஜோம் பண்ணோம் அப்படின்னாரு. பிள்ளை உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு பேரன் உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போயிருங்க சொன்னேன். சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேராக போகிறோம். அவர் இந்த ஊருக்கு ஒரு நாட்டார், ஆர்சி சமுதாயத்தில் ஒரு நாட்டார். அவர் நல்ல ஒரு பெயர் பெற்றவர், பர்மாக்காரங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு தேவ பிள்ளைகள். ஆர்சி சமுதாயத்தில் அவங்க நல்ல முக்கியஸ்தராக இருக்கிறார்கள். அவங்க என்னை கூப்பிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்போ உடனே நான் பேசினேன், ஜோம் பண்ணோம். போனவொடனே ப்ரேயர் பண்ண சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணோம். ரொம்ப நைட்டெல்லாம் ரொம்ப தொந்தரவாக இருந்தது அந்த பிள்ளை. அப்புறம் அப்படியே நாங்கள் போனதும் ப்ரேயர் பண்ணதும் அந்த பிள்ளை அப்படியே விளையாட ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் கண்ணுக்கு எதுக்கே அழுதுகிட்டு இருந்த பிள்ளை திடீர்னு ஜோம் பண்ணி முடித்த பிறகு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. உடனே விளையாட ஆரம்பித்ததும் அந்த பிள்ளை விளையாண்டுட்டு இருக்க உடனே அப்புறம் எனக்கு காஃபியா டீயான்னு கேட்டாங்க. அப்புறம் பால் கொடுங்கன்னு சொன்னோம். பாலே கொடுங்கன்னா பால் கொண்டு வந்தாங்க. பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நான் பால் குடிச்சிட்ருக்கேன். சிஸ்டருக்கும் கொடுக்குறாங்க, நாங்கள் 2 பேரும் தான் போனோம். அப்படி குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கோம். திடீர்னு அந்த வீட்டு ஓனர் அந்த சகோதரர் கேட்குறாரு, பாஸ்டர் என்னாச்சு, ஒட்டி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு அப்போ தான் அவர் கேட்குறாரு. நான் அது வரைக்கும் அதை பற்றி ஒன்றும் பேசலை. அப்புறம் இல்லை இந்த மாதிரி ஓட்டலை, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, சிமெண்ட் தரேன்னு சொன்னவன் இப்போ யோசிக்கிறான் அப்படின்னு சொன்னதும், அப்படியா இன்னும் ஒட்டலையா, சாரம் போட்டாங்களே, ரொம்ப நாள் ஆச்சு சாரம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணார், முன்னாடியே சொல்லிக்கலாம்ல அப்படின்னாரு. சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறார். வீட்டுக்குள்ளே போய் ஒரு 5 கட்டு, ஒரு கட்டு 10,000 ரூபா, 5 கட்டு 50,000 ரூபா கொண்டு வந்து கையில் கொடுத்து, சீக்கிரமாக போய் ஒட்டுங்க பாஸ்டர், 50 ரூபாய்க்கு சிமெண்ட்டை வாங்க, சிமெண்ட் வாங்கி ஒட்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி. சிமெண்ட்லாம் இப்போ 200 ரூபா தான். உடனே சரின்ட்டு அப்புறம் என்னங்க நம்ம எப்போ நாங்கள் திரும்ப கொடுக்க போகிறோம் இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி கேட்டால், கொடுக்கலாம் பாஸ்டர், நீங்கள் போங்க, நீங்கள் எப்போ கொடுக்கணுமோ கொடுங்க போங்க அப்படின்னு சொல்லி வேலையை முடியுங்க. முதல்ல அது சாரம் இப்போ டபுள் சாரம் ஆகி போச்சு உங்களுக்கு, 2 கூலி கொடுக்கணும் ரெண்டு சொல்லி அவர் சொல்லிவிட்டு உடனே கொடுத்துட்டார். உடனே வந்தோம், சிமெண்ட்டை வாங்கினேன், அடுத்த நாளே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா, வேலையை ஸ்டார்ட் பண்ணால் எல்லாம் அந்த பையன் வந்து ஏவி விட்டானே தவிர அவன் ஒன்றும் பண்ணல. ஆனால் வேலை இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே சிமெண்ட் வந்துடுச்சு, கம்பி வந்துடுச்சு, சிமெண்ட் வந்துடுச்சு. கம்பி வர்றதுக்கு ஒரு பாடு, சாதாரண பாடில் ரொம்ப பாடுபட்டோம் கம்பி வர்றதுக்கு. நம்ம தலபாஷ் வந்து
ஒரு சாட்சி சொன்னார், நான் 2 தசமமாக கொடுத்தேன், அதனால் கர்த்தர் எனக்கு இந்த தேவையை சந்திச்சாருனாரு. அப்போ நான் அவருக்கு மாதிரி தான் ஆண்டவரா, எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி, எனக்கும் அவர் ஆண்டவர் தானேன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், நானும் 2 தசமமாக கொடுத்தேன். ஆண்டவரே, நானும் எங்கள் ஊழியக்காரர் கொடுத்த மாதிரி நானும் கொடுக்குறேன், 2 தசமமாக நான் கொடுப்பேன், நீங்கள் என்ன பண்ணணும், என்ன தேவையில சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆலயம் கட்டுறது கம்பி நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னார். சொன்னவர் சீக்கிரம் கொடுக்கலல்ல, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்டோம். சரின்ட்டு அப்படியே விட்டாச்சு. அப்புறம் போய் சமையல் போய் 2 தசமபாகத்தை கொடுத்துட்டேன். கொடுத்து வந்துட்டேன். ஆனால் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த ஊழியர் கூட்டம் வந்துருச்சு. என்ன இல்லை, யாருமே கம்பி கொடுக்கல. அதனால் கொடுக்குறேன்னு சொன்னவங்க கொடுக்கல. அதனால் அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு சோர்ந்து போய், 2 தசமம் கொடுத்தோம், வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பாஸ்டர்கிட்ட போய் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம், தசமபாகத்தை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி, இந்த மாதத்துக்குள்ளேயே தசமபாகத்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். போகும்போது எனக்கு பின்னாடி ஒரு 3 பேர் இருக்காங்க. நான் தான் லாஸ்ட்டில் நிற்கிறேன். உடனே ஃபோன் வந்துச்சு. ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருதுன்னா, பாஸ்டர், உங்களுக்கு கம்பி நாங்கள் லாரியில் ஏற்றிட்டோம், நீங்கள் வாங்கிக்கோங்க, அப்புறம் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், உங்கள் ஃபோன் நம்பரை நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் கொடுக்குறாரு. அப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. போன மாதம் எங்கள் பாஸ்டர் சொன்னதை, விசுவாசம் பாஸ்டர் சொன்னதை அப்படியே நான் நிறைவேற்றினேன். 2 தசமபாகத்தை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதேமாதிரி பாருங்கள், அடுத்த மாதம் வர்றதுக்குள்ளே, அந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே இப்போ எனக்கு கம்பி வந்துடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அது ஒரு மிராக்கிள் பாருங்கள். அந்த தம்பி சொல்லிட்டு போயிட்டான், ஒரு ஏவுதலை சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் போன பிறகு இங்கே என்னென்ன நடக்குது பாருங்கள். உடனே அந்த கம்பி வாங்கிறதுக்கான காரியங்கள் 1 மந்தில் நடக்குது. அதுவும் அடுத்த கொஞ்ச நாளில் சிமெண்ட்டும் அப்படியே நடக்குது. சிமெண்ட் வந்துருச்சு பாருங்கள், சிமெண்ட்டும் வந்துருச்சு. இப்போ கூலி இல்லை, கூலி 30,000 ரூபா. 30,000 ரூபா கூலி இல்லை. என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணுறேன். என்ன ஆண்டவரே, நம்பிக்கையோட வேலைக்கு ஆட்களை வர வச்சுட்டேன். எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே மேலே எல்லாம் அந்த ஆங்கிள்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. எனக்கு நேரம் ஆக ஆக விதுக்குன்னு இருக்கு. ஏன்னா அவ்வளோ பணம் கொடுக்கணுமே. எவ்வளோ பணம்? 30,000 ரூபா. முடிஞ்ச உடனே சொலையாக 30,000 ரூபா கொடுக்கணும். அங்கே வந்திருக்கிற 30 பேருக்கு நான் என்ன செய்யணும்? சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்கணும். என்ன செய்யறது? அவ்வளோ பெரிய வேலை இருக்குது. டீ வடை கொடுக்கணும். இப்போ என்கிட்ட ஒரு பைசா இல்லை. நம்பிக்கையோட அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டு அப்படியே நிற்கிறோம் பாருங்க. ஸ்தோத்திரம். இப்போதான் தெரியுது, ஒரு ஏவுதல் ஒருத்தனுக்கு கொடுத்துருந்தாலும் ஒர்க்கு நம்முடையதான் என்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க, அந்த வேலைகள்லாம் நம்முடையதான். ஸ்தோத்திரம். ஆனால் ஏவுறதற்கு எவனையா ஒருத்தனை கொண்டு வந்து ஏவி விட்டுட்டு போயிடுவார். இந்த கோரேஸை ஏவி விட்டார். இவன் போய் எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொண்டு போய் கட்டுக்கடா அப்படின்ட்டாரு. ஆனால் கட்டுறவன் தானே எவ்வளோ 15 வருஷம் அந்த ஆலயம் கட்ட முடியாமல் அப்படியே கடந்தது. அவங்க எவ்வளோ மன உளைச்சல், எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆலயத்தை அவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அது மாதிரி நாங்களும் அப்படிதான் அந்த சூழ்நிலை ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் அப்படியே கடந்தோம். அப்புறம் அடுத்தது அப்படியே இருந்தேன். இப்போ இந்த காசு ஒருத்தர் கொண்டு வந்து அப்படியே தருவாங்களா? யாராவது யோசிச்சு பாருங்க. அப்படியே 30,000 ரூபா யாராவது கொண்டு வந்து கரெக்டாக கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களே. எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப ஒரு பக்கம் அப்படியே காலையிலேயே குளிச்சுட்டேன். விடிய காலையிலேயே குளிச்சுட்டு காலேஜ் ஜபத்துக்கே குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டேன். ஜபம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே நிற்கிறேன். சோதனம் அந்த மேலே பலவை போட்டிருக்காங்க, இதுக்கு மேலே அப்படியே நின்று கண்ணீரோடு கேட்குறேன். ஆண்டவரே, இப்படி என்ன நிர்பந்தமான நிலைமையில கொண்டு வந்து விட்டீங்களே, இப்போ இவங்களுக்கு முடிஞ்சால் கூலி கொடுக்கணுமே, வந்துட்டாங்க மக்கள்லாம், வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். சோதனம் பாருங்கள். அப்போ தான் ஒருத்தர் நம்ம சர்ச்சிலேருந்து வெளிநாடு போயிருந்தார். வெளிநாடு போயிட்டு அவங்க தசமபாகம்னா கரெக்டாக கொடுக்குறாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்களே. அதனால் வராருன்னா ஏதாவது பொருள் எடுத்து வந்து கொடுப்பாரு, அவ்வளோதான். அப்படி தான் நான் நினச்சேன். அவரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும், அவர் நேராக சர்ச்சுக்கு வந்துட்டார். சர்ச்சுக்கு ஃபாஸ்டர் அப்படின்னா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. அவர் நல்லா இருக்க முடியாது, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் விசாரித்தோம். ஓ, சென்ட்ரிங்லாம் போட்டிங்களா, வேலை நடந்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்தாரு பாருங்க. சுற்றி பார்த்துட்டு, பரவாயில்ல சரி, நீங்கள் பார்த்துட்ருங்க பாசம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பையில கை விட்டார். ஒரு பணத்தை எடுத்தார். பாசம் இதை வச்சுங்க, ஏதோ எனக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு. கரெக்டாக 30,000 ரூபா இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா?
ஆமாம், கரெக்டாக 30,000 இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படியே என்ன செய்யறதுனே தெரில. அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்து 30,000 கூலியை ரெடி பண்ணேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு காசு வந்துச்சு. அப்படியே பார்த்துங்க, அன்னைக்கு ஆண்டவர் என் தேவைகளை அற்புதமாய் சந்தித்தார். அல்லேலூயா. ஒருத்தனுக்கு ஏவுதலை கொடுத்தாலும் வேலைகள் நம்முடையதுங்கிறத அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அதிலிருந்து என்னுடைய வேலையை நான் சிறப்பாக செய்ய ஆரம்பித்தேன். அது மாதிரி கோரேசனுடைய காலத்தில் இப்படி ஒரு காரியத்தை அவர் செஞ்சு ஒரு மகத்தான காரியத்தை அவங்களுக்குள்ள நிறைவேற்றி கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம சபைகள்லையும் அப்படி தான் ஆண்டவர் செய்கிறார். ஒரு அவசரம் படிங்க பார்க்கலாம். எஸ்தர் 1:3 படிங்க. எஸ்தர் 1:3. சீக்கிரம் படிங்க. எஸ்தர் 1:3. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அதுல வந்து அந்த ஆரியர்கள் எல்லாம் வராங்க. அந்த ஆரியர்கள்லாம் அங்க உள்ள வராங்க. வந்து அவங்களும் அங்க அதில் தான் இருக்கிறாங்க. ஆரியர்கள்னா நம்ம யாரும் தெரியாம எங்கேயோ இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆரியர்கள் இதுல தான் வராங்க. இவங்க தான் ஆரியர்கள். ஈரான்ல தான் ஆரியர்களே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு அர்த்தமே அதுதான். ஸ்தோத்திரம். எப்படி? ஈரான் என்பது ஆரியருடையது என்று அர்த்தமாம். பார்த்தீங்களா? ஈரான் என்பது ஆரியருடையது என்று அர்த்தம் என்று சொல்றாங்க. ஸ்தோத்திரம். சரி, இப்போ வந்துட்டாங்க, எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்த 14 படிங்க. 14 வசனம். ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜநீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். 18 வசனம் படிங்க. 18 வசனம். இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரியின் செய்தியை கேட்கும்போது ராஜாவின் பிரபுக்கள் எல்லாம் அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். அல்லேலூயா. சரி, இப்படி ஸ்தோத்திரம். வஸ்தி வந்து ஒரு ராஜாவுடைய மகதான். வஸ்தி வந்து ஒரு ராஜாவுடைய மகதான். அவ வந்து ஒரு அரசி தான், இளவரசி தான். அடுத்த நீங்க 10:2 படிங்க. 10:2. எஸ்தர் 10:2. வல்லமையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தின் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவங்களுக்குன்னு அந்த நடவடிக்கைகள் புஸ்தகங்கள் தனியா இருக்கு. அவங்களுக்குன்னு பெர்சியா ராஜாக்களுடைய நடவடிக்கைகள், இந்த 120 நாடுகளுடைய சில விஷயங்கள்லாம் அதுல இருக்கும். சார், இப்ப நீங்க 8:20 படிங்க. தானியேல் 8:20. தானியேல் 8:20 படிங்க. தானியேல் 8:20. நீ கண்ட 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். பார்த்தீங்களா? அப்படி சில அந்த மேதியா பெர்சியா வந்து நம்ம நினைக்கிற சாதாரணமானவங்கல்ல. அவங்க உலக சரித்திரத்தில் மிகவும் ரொம்ப இடைப்பட்டவர்கள். 10:1 படிங்க. 10:1. தானியேல் 10:1. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தெஷாத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். சரி, அடுத்த 13:20 படிங்க. இல்லையா? 12:20 படிங்க பார்ப்போம். 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் இந்த சேனையை நீக்கின பின்பு அவனுடைய இருதயம் கர்வம் கொள்ளும். அவன் அநேகமாயிரம் பேரை மடிவிப்பான், ஆனாலும் பலங்கொள்ள மாட்டான். அந்த ஈரான் ஈராக் என்று சொல்லுகிற ஈரான் சொல்லுகிற அந்த பாபிலோன்
இவங்க தான் என்ன செய்கிறாங்க, பாபிலோன் ஆட்சி நேபுகாத்நேச்சாரை பற்றி இந்த காரியங்கள் சொல்லுகிறது. பாருங்கள், இப்படி நேபுகாத்நேச்சாரை உருவாக்கின அந்த ஸ்தோத்திர சூழ்நிலை பாபேல் கோபுரத்திலிருந்து உருவானது. இந்த நகரம் பாபேல் கோபுரத்திலிருந்து உருவாகி அப்படியே நேபுகாத்நேச்சார் பாபிலோன்னு கொண்டு வந்து, அப்புறம் அப்படியே கொண்டு வந்து இப்போ பெர்சியா நிலைமைக்கு வந்து, இப்போ ஈரானாக வந்து, இப்போ வந்து ஈரான் ஒரு முஸ்லீம் நாடாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஆவியின் ஏவுதல்னால சில காரியங்களை கர்த்தர் சில அரசர்களை கொண்டு செய்கிறார் என்பதை நாம் இந்த கோரேஸ் வழியாக அறிந்திருக்கிறோம். இந்த கோரேஸ் என்று சொல்லுகிறவன் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய, அவனும் ஒரு ஒரு ராஜாக்களுடைய ஒரு மகன்தான். அதனால் ஸ்தோத்திரம் அந்த கோரேஸ் வழியாக தான், கோரேஸ்னா 2 கோரேஸ் இருக்கிறாங்க. அதனால் ஸ்தோத்திரம் 2 கோரேஸுகள் இருக்கிறாங்க. அதனால் 2 கோரேஸில் இவர் முதன்மையானவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை இல்லாமல் இன்னொரு கோரேஸும் எழும்புகிறார். அப்படின்னா நம்ம எஸ்தருடைய மகன், அப்படின்னா அகாஸ்வர் ராஜாவுக்கு பிறக்கிற பிள்ளை, அவனும் ஒரு அரசாட்சி பண்ணக்கூடியவனாய் அவனும் எழும்புறான். சோதரம் அது தனியாக அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறது, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்பொழுது நம்ம ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம இந்த ஈரானை குறித்து சில தகவல்களை அறிய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென் 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 ஆமென். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். மட்டும் எங்களோடு கூட இருந்து நல்ல வசனங்களை தந்து இந்த காலப்பொழுது எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தொடர்ந்து தேவப்பிரசன்னம் காவலுக்கு எங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும். எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் நீக்கி ஆண்டவரே, நாங்கள் இன்னும் எங்களுடைய திருச்சபைகள் ஆண்டவரே கோரேஸ் போன்ற ஆவியிலே எழும்பக்கூடியவர்களை ஆண்டவர் இந்த நாட்களில் எழுப்பி கொண்டு வந்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தடைகள் யாவி நீக்கி போட அதிசயங்களை காணப்படணும். கனமைமை துதியெல்லாம் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். இப்பொழுது பீலா ஜெபம்.